நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். நம்ம வீரா இருக்காங்கல்ல, வீரா கிட்ட வந்து ராகவன் வந்து மாட்டிக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம மாறன் இருக்கார்ல, அவர் வந்து வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கிட்டு இவரு நடந்துட்டு வராரு. பின்னாடியே வந்து வள்ளியும் நம்ம வீராவும் வராங்க. டேய் போகாதடா நில்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா வீராவுக்கு வந்து நடக்கிறது எதுவுமே புரியல. அவங்க பார்த்தா திகைச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா காசை தூக்குனது வந்து நம்ம ராகவன் மாமா, ஆனால் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லுது. இவன் சொல்கிறானே அவரும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாரு. இவன் உண்மை தெரிஞ்ச மாதிரி நான் தான் தூக்குனேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வீரா வந்து குழம்பி போய் நின்றுட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வள்ளி வந்து சொல்கிறாங்க, என்ன வீரா பார்த்துக்கிட்டு இருக்க, போய் கூப்பிடு, வீட்டை விட்டு போகிறேங்கிறான், கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து வீரா வந்து வா இங்கே வா, நீ எதுக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, இது வந்து என்னோட தன்மான பிரச்சனை, என்னை விட்டு அவரே வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு, இனிமேல் இங்கேருந்து எனக்கு மரியாதை கிடையாது, நான் போகிறேன், நீ மட்டும் இங்கே இரு அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறன் வந்து போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. மாறன் கீழே வந்தோடனே எனக்குள்ளே நம்ம ராகவன் இவங்க இருக்காங்கள்ல, வள்ளி இருக்காங்கள்ல, அவங்க வந்து ராமச்சந்திரன் கிட்டே எவ்வளவோ போய் கேட்காங்க. அண்ணே தயவுசெய்து அவனை இருக்க சொல்லுனே, யாருனே அவன், உன் பையன் தானே, இருக்க சொல்லுனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ என்ன சொன்னாலும் நான் வந்து அவனை இருக்க சொல்ல போகிறது கிடையாது. அவன் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் தான் இந்த வீட்டுக்கு வர பிரச்சனையே வந்து சரியாகும். அவன் இருக்கிற வரைக்கும் வீட்டுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். 10 லட்ச ரூபா காசை வந்து திருடுற அளவுக்கு அவனுக்கு ஏதோ வந்து பிரச்சனை இருக்குன்னா அது என்ன, கடைசியில் நம்மளை தான் வந்து பாதிக்கும். அவன் அந்த வீட்டை விட்டு போகிறதா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எவ்வளவோ சொல்லியும் மாறன் வந்து நான் வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவரும் வீட்டை விட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்துட்டோம்னா மறுநாள் காலையில் விடிஞ்சிருது. கடைக்கு எல்லாமே வழக்கம் போல் வந்து கிளம்பி போயிடுறாங்க. கடைக்கு வந்து மாறன் வரல, நம்ம வீரா அதுக்கடுத்து ராகவன் எல்லாமே போயிருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தா திருப்பி வந்து அந்த ரவுடி, அதாவது ஐ விட்னஸ் இருக்கான்ல, அவன் வந்து ராகவனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, என்ன சார் காசு இந்தா தாரேன் அந்தா தாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு வந்தாலும் கையில் விழுந்து காலில் விழுந்து அனுப்பி வச்சிட்டிங்க, இப்போ பார்த்துக்கிட்டா 4-5 நாள் ஆயிடுச்சு, இன்னும் காசு என் கைக்கு வரலையே சார், என்ன சார் இப்படி ஏமாத்தலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யோ இரியா, வீட்டில் பல பிரச்சனை நடந்துருச்சு, நானே உனக்கு தான் என் காசு கொடுக்கலான்னு எடுத்து வச்சேன், கடைசியில் அது மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் மாட்டிக்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, என்கிட்டயே வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் வீட்டில் மாட்டிக்கோங்க, இல்லை என்ன பண்ணுங்கள், எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா நான் வந்து அவனுக்கு சும்மா இருப்பேன், இல்லைன்னா உங்களை கை காட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அமைதியாரியா, உனக்கு இந்த ஒரு நாளுக்குள்ளே நான் காசு ரெடி பண்ணி கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம வீரா கிட்ட வந்து அங்கே கடையில் வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்க வராங்க. கையில் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு கொண்டு வராங்க. மேடம் இதில் 10 லட்ச ரூபா இருக்குது, இதை உடனே வந்து அக்கௌண்ட்டில் போட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி தான் காட்டுறாங்க. அதை வந்து ராகவன் கேட்டுடுறாங்க. ராகவன் வேகமாக முந்திக்கிட்டு வராரு. அதை இங்கே கொடுங்கண்ணே, நான் வேணா பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காசை வந்து அவர் வந்து வாங்கிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. வாங்கிக்கிட்டு அதுக்கடுத்து விறுவிறுன்னு அவங்க போகிறாங்க. என்ன மாமா வந்து வீட்டிலேருந்து காசை தூக்குனார் 10 லட்ச ரூபா, இப்போ ஒரு 10 லட்ச ரூபா கடை காசை கொண்டு போய் பேங்க் அக்கௌண்ட்டில் போடணும்னு சொன்னதுக்கு அதையும் நான் கொடுக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாரு. இவருக்கு எதுக்கு காசு இவ்வளோ தேவைப்படுது, இவர் காசை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தா ராகவன் வந்து ஒரு ஆட்டோ ஏறி போகிறாரு. பின்னாடியே நம்ம வீரா இருக்காங்களே, அவங்களும் ஒரு ஆட்டோ பிடிச்சிடுறாங்க. அண்ணே அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த ஐ விட்னஸ்க்கு வந்து கால் பண்ணுறாரு. யோ எங்கேயா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் வந்து ஒரு இடத்த சொல்கிறாரு. இங்கே தான் சார் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி அங்கேயே இரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னை மீட் பண்ணி காசை கொடுத்துருவேன், அதுக்கடுத்து என்னை தொந்தரவே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் காசை கொடுத்துட்டா நான் எதுக்கு சார் தொந்தரவு பண்ண போகிறேன், காசை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இரியா அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உதவிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி அந்த ஆட்டோக்காரனை விரட்டி போக சொல்கிறாங்க. வீரா வந்து, அண்ணே அந்த ஆட்டோவை மட்டும் விட்டுறாதீங்க, வேமா போங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவரும் ஃபாலோ பண்ணிட்டு வேகமாக போயிடுறாங்க. பார்த்தா அது ஒரு பில்டிங் வெளியில் மாதிரி இருக்குது, ஒரு பாலடைஞ்ச இடம் மாதிரி. அந்த இடத்துக்கு போகிறாங்க. போய் நம்ம ராகவன் இருக்கார்ல, ராகவன் வந்து அந்த விட்னஸ் இருக்கார்ல, அவர் கையில் காசை கொடுக்காரு. காசை கொடுத்துட்டு, இங்கே பாரியா உன்னோட கணக்கு வழக்கு இதோட முடிஞ்சு, இதுக்கப்புறம் என்கிட்ட காசு வேணும் அது வேணும்னு கேட்டால் என்னாலாம் தர முடியாது, ஒழுங்காக வாங்கிட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சார், இனிமேலாம் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காசை வாங்கிட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. ராகவன் பார்த்தா இங்கே திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தோன்னே டக்குன்னு பார்த்தா வீரா வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. வீரா அவங்க பேசுனெல்லாம் கேட்டாங்க. என்ன மாமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவனுக்கு போய் 10 லட்ச ரூபா கொடுக்குங்க, அவனுக்கு 10 லட்ச ரூபா கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் கிட்ட வந்து வீரா வந்து கோவப்பட்டு கேட்குறாங்க. ராகவனுக்கு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.